இந்த இறுதி 7 நாட்களினுடைய விருந்து ஆண்களுக்கு மட்டுமே நடந்திருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 1வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். எனவே அவர்களுடைய வழக்கப்படி இவர்கள் தனியாக பெண்களுக்கென்று ஒரு விருந்து அதற்கு அருகிலே வேறு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அகாஸ்வேரு ராஜா ஆண்கள் மட்டும் இருக்கும்படியான அந்த விருந்தில் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது தன்னுடைய எல்லா மேன்மையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் தன்னுடைய அரண்மனை காரியங்களை மாத்திரம் வெளிப்படுத்தாமல் மிகவும் சௌந்தரியவதியாக இருந்த தன்னுடைய மனைவியினுடைய அழகையும் அவன் தனக்கு ஒரு பெரிய இப்படிப்பட்ட ஒரு மனைவி என்று காண்பிக்க வேண்டும் என்று அவளை ராஜ கிரீடம் தரித்தவளாக அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய பிரதானிகளை அனுப்புகிறான். அங்கே அந்த வஸ்தி அந்த அழைப்பை மறுத்து விடுகிறாள். அவள் ஒருவேளை அங்கே ஆண்கள் பிரபுக்கள் எல்லாரும் நன்றாக மது அறிந்துவிட்டு அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முன்னிலையில் தான் நிற்பதை அவள் விரும்பாதபடியினால அவள் பெண்களுக்கே உரிய ஒரு அடக்க குணத்தோட தான் வரமாட்டேன் என்று மறுத்து விடுகிறாள். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவள் கர்ப்பவதியாய் இருந்திருப்பாள் என்றும் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பாக சொல்லுகிறார்கள். அது என்ன காரியம் என்றாலும் அவள் அந்த விதமாக ராஜா முன்னிலையிலே அந்த அத்தனை ஆண் பிரபுக்கள் மத்தியிலே அவள் வருவதை விரும்பாதபடியினாலே அந்த அழைப்பை அவள் மறுத்து விடுகிறாள். எனவே ராஜா மூர்க்க வெறியாய் கோபமடைகின்றான் இருப்பாங்க என்பதை எஸ்தர் 1:14 சொல்லுகிறது. ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் இந்த காரியத்தை குறித்து விசாரிக்கிறான்.